ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நண்டு கிரேவி சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த நண்டு சுத்தம் பண்ணி வச்ச நண்டு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப் எடுத்து தேங்காய் போட்டுக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைச்சிட்டு இந்த மசாலாவில் நம்ம ஊற்றிக்கலாம். அந்த நண்டில் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றியே அரைக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைங்க. ஏன்னா தக்காளி வெங்காய தண்ணியிலே அரைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றிக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலா கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நண்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு. கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வைப்போம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இப்படி எடுத்து காமிக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். மேலே கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே, பாய்.